இறுதியாக ஒன்றை சொல்லிக்கிறேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், அவர்தான் சொல்லுவார், எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பார். எல்லா சிக்கலுக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பார். எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அதிகாரம் என்பார். அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அடைந்து விட்டால் அத்தனையும் எளிமையானது. எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அந்த அதிகாரத்தை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காத்து கிடக்கிறோம். தமிழ்நாடு என்ன வேட்டைக்காடா? யாரடா கேப்பா? போஸ்ட் ஆபீஸ்ல 375 பேர் எடுக்கிறான், ஒத்த நீ இல்லப்பா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால 1350 பேருக்கு மேல எடுக்கிறான், ஒத்தம் கூட நீ தமிழன் இல்லப்பா. தொடர்வண்டி பொன்மலை சதன் கோட்டர்ஸ்ல, இங்க பொன்மலை திருச்சிராப்பள்ளியில 4500 பேர் எடுக்கிறான், ஆல் ஆர் டிப்ளமா ஹோல்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஒருத்தம் கூட நீ இல்லப்பா. 375 பேர் நெய்வேலி லிக்னைட்ல எடுக்கிறான், எல்லாம் ட்ரிபிள் படிச்ச இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், ஈசி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் அங்க போயிருக்கணும், ஒத்தம் கூட நீ இல்லப்பா. நீ என்ன பண்ற? நாங்க ஆண்ட சாதி. இப்ப ஊராலாம் பேண்ட சாதியா? என்ன நீ ஆண்ட சாதி? எதடி நீ ஆண்ட? எதை ஆண்ட? இந்த திருட்டு தாவிட நம்மள சாதியா பிரிச்சு வச்சிருச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த தருமபுரியில பறையர் சமுதாயம் படையாட்சி சமுதாயம் சேர்ந்தா ஒத்த திராவிட 1000 ஓட்டு கூட வாங்க முடியாதுடா. பிரிச்சு வச்சிருக்கிறான். திராவிடம் 1000 ஓட்டு கூட வாங்க முடியாது. என்ன பண்ற? உனக்கு பெருமை. பறையருண்டா படையாச்சி வாக்களிக்க மாட்டாரு, படையாச்சிருந்தா பறையர் வாக்களிக்க மாட்டாரு. சொந்த தமிழ் சமூகத்தின் ரத்தத்தை குடிச்சு வேடிக்கை பார்க்கிற ஓநாய்களா திராவிட கூட்டம் மாறிவிட்டது. இந்த கழுத புலிகளை அடித்து விரட்ட வேண்டும் என்றால் வன்னிக்காட்டு புலியின் வழி வந்த சீமான் தான் அதற்கான தீர்வு. அதை நோக்கி போகணும். நாம் தமிழர் பார்ட்டி is not a criticize, a solution maker party only in India. நாங்க விமர்சனம் பண்றதுக்கு வந்த பிள்ளைகள் அல்ல, தீர்வு தருவதற்காக பிறந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். எங்களுக்கான வாய்ப்பு இந்த 24. இப்பவே என்ன சொல்றான் ஊடகங்கள்ல, 7 விழுக்காடு எடுத்த சீமான் 2024 14 விழுக்காடு. பாதி பேர் பதறிட்டு இருக்கிறான். 24 14 விழுக்காடு, 26 விழுக்காடு எடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலில் அமரும் பொழுது காவேரி தானாக வருவாள் என்று கூறி விடைபெறுகிறார். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். காவேரி எங்கள் உரிமை என்ற தலைப்பிலே மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காவிரி இஸ் நாட் a river, it is our culture. காவிரி என்பது ஆறல்ல, எமது நாகரிகம், எமது பண்பாடு. உலகில் தோன்றிய அத்தனை நாகரிகங்களும் ஆற்றங்கரை படுகையிலே தோன்றியது. அப்படி தமிழின் மூத்த இனமான இந்த இனம் தோன்றிய இடம்தான் காவிரி. உயிர் உன்னதமானது என்பதை நாங்கள் அறிவோம். அந்த உயிரை விட உன்னதமானது எமது உரிமை என்று நமக்கு கற்பித்தான் எமது தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அப்படி உரிமைக்காக போராட வந்த மக்கள் என்று நாம் கூடியிருக்கிறோம். ஐயா அம்பேத்கர் சொல்லுவார், உரிமை